டியட்லோபாஸ் கேஸோட தியரிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்துச்சுங்கிறத ஷார்ட்டா சொல்றேன். 9 எக்ஸ்பீரியன்ஸ்டான ஹைக்கர்ஸ் 1959ல ரஷ்யால இருக்க ஒரு ஸ்னோ மவுண்டன்ல கேம்ப் போட்டு தங்குறாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க எதையோ பார்த்து பயந்து டென்ட்டுக்குள்ள இருந்து கிழிச்சிட்டு வெளியே ஓடி வந்திருக்காங்க. அந்த டைம்ல வெளியே -30 டிகிரி டெம்பரேச்சர். அவங்க ஷூ கூட போடாம வெளியே வந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில போய் பார்த்தா நிறைய பேர் ஸ்னோக்குள்ள இறந்திருக்காங்க. சிலர் நாக்கு இல்லாம இருக்காங்க, சிலர் கண்ணு இல்லாம இருக்காங்க. பல பேர்த்தோட எலும்பு நொறுங்கி இருக்கு, ஆனா வெளியே எந்த காயமும் இல்லாம இருக்கு. அவங்க எப்படி இறந்திருப்பாங்கிற தியரிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தியரி நம்பர் 1, சீக்ரெட் மிலிட்டரி எக்ஸ்பெரிமெண்ட். அந்த டைம்ல சோவியத் யூனியன் அந்த மவுண்டன் கிட்டக்க சீக்ரெட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல ரேடியேஷன் இருந்ததுக்கான ரெக்கார்ட்ஸும் இருக்கு. இந்த தியரியில அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சோவியத் யூனியன் ஏதாவது ஒரு மிசைலோ இல்ல கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷனோ பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து பயந்து அந்த 9 ஹைக்கர்ஸும் வெளியே ஓடி வந்திருப்பாங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இங்க என்ன ஒரு கேள்வினா, அவங்க நாக்கு கண்ணு எங்க, அவங்க எலும்பு எப்படி உடைஞ்சிச்சு? இதுக்கான பதில் இல்ல. அதனால தியரி நம்பர் 1 கிரஷ். தியரி நம்பர் 2, பாராநார்மல் தியரி. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த காட்டு பகுதிக்குள்ள ஒரு பேய் வந்துட்டு இருக்கு. அந்த பேய் தான் அந்த 9 பேத்தையும் பயமுறுத்திருக்கு. அந்த பேயை பார்த்து அவங்க டென்ட்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க, அதனாலதான் இறந்துருக்காங்க. அந்த பேய் அவங்களோட கண்ணையும் நாக்கையும் எடுத்துட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் லோக்கல் சொல்றாங்க. இத சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியாத காரணத்தினால இந்த தியரியும் ஏத்துக்கப்படல. தியரி நம்பர் 3, பனிச்சரிவு. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, பனிச்சரிவினால அவங்க டென்ட்டை விட்டு வெளியே வந்திருக்கலாம், அதனால அவங்க இறந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல ரஷ்யன் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சின்ன பனிச்சரிவு ஏற்பட்டிருக்கும், அதை பார்த்து பயந்து டென்ட்டை விட்டு வெளியே வந்திருப்பாங்க, அதனாலதான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அந்த 9 பேத்தோட ஃபுட் பிரிண்ட்ஸும் அந்த இடத்துல இருந்திருக்கு. ஒரு பெரிய பனிச்சரிவு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அந்த இடத்துல இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. கரெக்டா? அதனால இந்த தியரியும் ஏத்துக்கப்படல. தியரி நம்பர் 4, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான தியரி, இன்ஃப்ராசவுண்ட் தியரி. இந்த தியரி சயின்டிபிக்கான தியரி. ஒரு பயங்கரமான காத்து மலைப்பகுதியில வீசும்போது அந்த மலையோட ஷேப்னால ஒரு சவுண்ட் கிரியேட் ஆகும். அதுதான் இன்ஃப்ராசவுண்ட் சொல்லுவாங்க. அந்த சவுண்டுக்கும் ஹியூமன்ஸ்க்கும் ஆகாது. அந்த சவுண்டை கேட்டு பேனிக் ஆகி ஒரு ஹாலுசினேஷனுக்குள்ள போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த ஹாலுசினேஷன் காரணமாக அவங்களோட கண்ணையும் நாக்கையும் அவங்களே எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. பட் இந்த தியரியில என்ன இடிக்குதுன்னா, வெளியே காயமே இல்லாம அவங்க எலும்பு எப்படி உடைஞ்சிருக்கும். அதனால இந்த தியரியும் ஏத்துக்கப்படல. ஃபைனல் தியரி, UFO தியரி. இந்த தியரியில என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த லோக்கல்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆரஞ்சு கலர்ல ஏதோ பிளைன் பறந்த மாதிரி நாங்க எல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை வச்சு பலர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஏலியன்ஸ் அட்டாக்கா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் இந்த தியரியை கன்சிடர் பண்றாங்கன்னா, அந்த இடத்துல ரேடியேஷன் இருக்குங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 9 பேரும் இறந்ததுமே அன்நேச்சுரலா ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆயிருக்கு. இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, ஒருவேளை ஏலியன் வந்திருந்துச்சுன்னா ஏலியனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எங்க? இப்படி யாரு என்ன தியரிஸ் கொண்டு வந்தாலும் பல கேள்விகளை வச்சு இந்த கேஸை இன்ன வரைக்கும் சால்வ் பண்ணாமே இருக்காங்க. ஒருவேளை அவங்க இப்படிதான் இறந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.